சற்று முன் அரசியலே வேண்டாம் வெளிநாடு திரும்பினார் அண்ணாமலை. அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. கூட்டணி கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட நிலையில் பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் தொடர்ந்து இழுபறி நிலவி வந்தது. டெல்லி தலைமை விரும்பியும் கூட முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை ஆரம்பத்தில் தேர்தலில் போட்டியிட மறுத்துவிட்டார். சிங்காநல்லூர், மதுரை, விருகம்பாக்கம், காரைக்குடி உள்ளிட்ட 6 தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளராக இருந்த அண்ணாமலை தன்னுடைய தந்தையின் உடல்நிலையை காரணம் காட்டி அந்த பொறுப்பிலிருந்து விலகினார். மேலும் அதிமுக கூட்டணியில் உடன்பாடு இல்லாததே இதற்கு உண்மையான காரணம் என்று பேசப்பட்டு வந்தாலும் கட்சி தலைமையின் அழுத்தம் காரணமாக அவர் தற்போது சில நிபந்தனைகளுடன் போட்டியிட ஒப்புக்கொண்டுள்ளார். குறிப்பாக கோவை வடக்கு தொகுதியில் மட்டுமே தான் போட்டியிடுவேன் என்பதே அண்ணாமலையின் முக்கிய நிபந்தனையாக உள்ளது. இந்த நிலையில் கோவை வடக்கே வானதி சீனிவாசன் கேட்டிருக்கிறார். மொடக்குறிச்சி தொகுதியை சிட்டிங் எம்எல்ஏ சரஸ்வதி தனது மகளுக்கும் கேட்டு வரும் நிலையில் அண்ணாமலை இந்த தொகுதியில் போட்டியிட வேண்டுமென பாஜக நிர்பந்தித்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஆனால் அண்ணாமலையோ கோவை வடக்கு மட்டுமே குடி என்கிறாராம். இந்த இழுபறியை தீர்ப்பதற்காகவே பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நேற்று முன்தினம் சென்னை வந்தார். அப்போது புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்த அண்ணாமலையை ஹெலிகாப்டர் மூலம் அவசரமாக வரவழைத்தார். சென்னை கமலாலயத்தில் நடந்த நீண்ட ஆலோசனைக்கு பிறகு அண்ணாமலை உட்பட அனைத்து தொகுதிகளுக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டது. அதே போலதான் அண்ணாமலையின் விருப்பம் நிறைவேற்றப்படுமா அல்லது அவருக்கு வேறு ஏதேனும் வியூகம் வகுக்கப்படுமா என்பது டெல்லி தலைமை அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் போதே தெளிவாக தெரியும். அண்ணாமலை கோவை வடக்கு தொகுதியை கேட்பதற்கு பின்னால் ஒரு திட்டம் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. கோவை வடக்கு இது பாஜகவின் கோட்டையாக கருதப்படும் பகுதி. வானதி சீனிவாசன் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கும் நிலையில் அண்ணாமலை இங்கு போட்டியிட்டால் அது பாதுகாப்பான வெற்றி என்றே அவர் கருதுவதாக தெரிய வருகிறது. மொடக்குறிச்சி இங்கு தற்போது பாஜகவின் சரஸ்வதி எம்எல்ஏவாக உள்ளார். அண்ணாமலைக்கு அவருடைய தனது சொந்த மாவட்டமான கரூருக்கு மிக அருகில் உள்ள இந்த தொகுதியை கொடுப்பதன் மூலம் கொங்கு மண்டலத்தின் செல்வாக்கான தலைவராக அவரை நிலைநிறுத்திக் கொள்ளலாம் என பாஜக தலைமை அறிவுறுத்துகிறது. ஆனால் கோவை வடக்கு தொகுதியை வானதி சீனிவாசன் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்று தெரிய வருகிறது. அவர் தேசிய அளவில் மகளிர் அணி தலைவியாக இருந்த போதும் தன்னுடைய தொகுதியை விட்டுக் கொடுத்தால் அது தனது அரசியல் செல்வாக்கை பாதிக்கும் என நினைக்கிறார். வானதி சீனிவாசனை மீண்டும் கோவை தெற்கு தொகுதிக்கே மாற்ற டெல்லி தலைமை ஆலோசித்ததாகவும், ஆனால் அதற்கு கடந்த முறை அவர் நூலிலையில் வெற்றி பெற்றதால் அந்த ரிஸ்கை எடுக்க அவர் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. அண்ணாமலைக்கு ஒருவேளை கோவை வடக்கு கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு அரவங்குறிச்சி அல்லது கரூர் தொகுதிகளை வழங்க மேலிடம் பரிசீலித்தது. ஆனால் அண்ணாமலை தனது பழைய தோல்விகளை தவிர்க்கும் பொருட்டு கொங்கு மண்டலத்தின் கோவை வடக்கு தொகுதியிலேயே பிடிவாதமாக இருக்கிறார். இந்த நிலையில்தான் அண்ணாமலை கேட்ட கோவை வடக்கு தொகுதியை பாஜக தலைமை கொடுக்க முன் வராததால் அவருடைய ஆதரவாளர்கள் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்பட்டும் வருகிறது. இதனால் அண்ணாமலை சட்டசபை தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்ற முடிவை எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் தான் அண்ணாமலை போட்டியிடும் தொகுதி குறித்து தொடர்ந்து குழப்பம் நிலவி வருகிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கிணத்துக்கடவு உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து அண்ணாமலை தரப்பு முன்கூட்டியே பணிகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் தான் கோவை தெற்கு தொகுதியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் வானதி சீனிவாசன் இந்த முறை கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் முயற்சியில் ஈடுபட்டார். இதனால் அண்ணாமலை எதிர்பார்த்த சில தொகுதிகள் இறுதிப் பட்டியலில் இடம்பெறாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பாஜக மைய நிர்வாக குழு கூட்டம் சென்னை நகரில் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த கூட்டத்தில் அண்ணாமலை கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்துதான் அவர் புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு வந்து கூட்டத்தில் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசும்போது தமிழகத்தில் குறிப்பாக சென்னை மற்றும் கோவை மாவட்டங்களில் கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டியிருந்தது என்றும் அதற்கான முயற்சிகள் போதுமான அளவில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அண்ணாமலை கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பிறகுதான் சில தொகுதிகளை மாற்றுவது குறித்து கூட்டணி தலைமையான அதிமுகவுடன் மீண்டும் பேசுவதாக மத்திய அமைச்சர் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தொகுதிகளை மாற்றுவதற்கு அதிமுக தரப்பில் முழுமையான ஒப்புதல் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் அண்ணாமலைக்கு எந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்பது இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் உள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்யும் கடைசி நாள் நெருங்கி வரும் நிலையில் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு தாமதமாகி வருவது பாஜக வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக
குறிப்பாக அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்பது குறித்து அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பும் நிலவி வந்தது. இந்த நிலையில்தான் பாஜக தரப்பில் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி வருகிறது. அண்ணாமலை மற்றும் வானதி சீனிவாசன் ஆகிய இரண்டு முக்கிய தலைவர்களும் ஒரே தொகுதிக்காக பிடிவாதம் பிடிப்பதால் வேட்பாளர் பட்டியலை வெளியிட முடியாமல் டெல்லி மேலிடம் திணறி வருவதாக தெரிய வருகிறது. இதை பற்றிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தான் நமக்கு இப்போது கிடைத்துள்ளது. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலின் வேட்புமனு தாக்கல் முடிவடைய இன்னும் 2 நாட்களே உள்ளன. ஆனால் பாஜக தமிழகத்தில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இன்னும் அறிவிக்காமல் உள்ளது. இந்த தாமதத்திற்கு காரணம் அண்ணாமலைதான் என்று கூறப்படுகிறது. காரணம், தனக்கு வெற்றி வாய்ப்புள்ளதா விரும்பு தொகுதியை பாஜக தலைமை இன்னும் இறுதி செய்யாததால் தேர்தலில் போட்டியிடுவதையே தவிர்க்கும் எண்ணத்தில் இருக்கிறாராம் அண்ணாமலை. பல்வேறு காரணங்களால் கடும் அதிருப்தியில் இருக்கும் அண்ணாமலை இந்த முறை கோவை மாவட்டத்தில் சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கிணத்துக்கடவு ஆகிய 4 தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில்தான் போட்டியிட திட்டமிட்டிருந்தார். ஆனால் அதற்கான கிரீன் சிக்னல் இன்னும் பாஜக தலைமையிடம் இருந்து வரவில்லை. கோவையில் உள்ள 10 தொகுதிகளில் கோவை வடக்கு மட்டுமே பாஜகவிற்கு அதிமுக ஒதுக்கி உள்ளது. இதனால் கோவை வடக்கு தொகுதியிலாவது தான் போட்டியிட வேண்டும் என்பதில் தீர்க்கமாக இருக்கிறாராம் அண்ணாமலை. ஆனால் கோவை வடக்கு தொகுதியை தனக்கு தர வேண்டும் என சிட்டிங் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் காய் நகர்த்த ஒப்புக்கொள்ளவில்லை. மேலும் தனக்கு தோதான தொகுதி கிடைக்காததோ என்ற அதிர்ச்சியில் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்திருந்த அண்ணாமலையை கன்வின்ஸ் செய்து மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட பாஜக தலைமை வற்புறுத்தியது. ஆனால் அதற்கு அண்ணாமலை ஒப்புக்கொள்ளவில்லை. கோவை வடக்கு தொகுதியை எப்படி பெற்றாலும் பெற்றுவிட வேண்டும் என அண்ணாமலை தீவிரமாக இருந்து வந்ததாலும் ஆனால் கோவை வடக்கு தொகுதியை வானதி சீனிவாசனும் விட்டுக் கொடுத்த பாடில்லை. காரணம், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்று வானதி சீனிவாசன் எம்எல்ஏ ஆனார். ஆனால் கடந்த தேர்தலில் அவர் வெறும் 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றார். அதனால் இந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதை வானதி சீனிவாசனே விரும்பவில்லையாம். அதே நிலையில் கோவை தெற்கு தொகுதியை அதிமுக தன்வசம் வைத்துக் கொண்டது. அந்த தொகுதியில் அம்மன் அர்ஜுனனை வேட்பாளராகவும் அறிவித்துவிட்டது அதிமுக. எனவே வானதிக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு கோவை வடக்கு தொகுதிதான். ஆனால் அண்ணாமலை கோவை வடக்கு தொகுதியை தனக்கு ஒதுக்க வேண்டும் என அடம்பிடித்தும் வருகிறார். இதற்கு காரணம் உண்டு. கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தான் மிக அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார். எனவே அப்போதிருந்த கோவை வடக்கு தொகுதியை குறிவைத்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் களப்பணி செய்து வருகிறார்கள். இப்படி பாடுபட்டு தன் செல்வாக்கை உயர்த்தி வைத்திருக்கும் கோவை வடக்கு தொகுதியை விட்டுக் கொடுக்க அண்ணாமலையும் தயாராக இல்லை. மேலும் இந்த விவகாரத்தால் வேட்பாளர் பட்டியலை முடிவு செய்ய முடியாமல் பாஜக தலைமை திண்டாடி வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது புதிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. பாஜக தலைமையின் அழுத்தத்தால் ஒருவேளை கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அதற்கு ஈடாக வானதி சீனிவாசன் மற்றொரு டிமாண்டை பாஜக தலைமையிடம் வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த நிலையில்தான் அப்படி கோவை வடக்கு தொகுதியை வானதி சீனிவாசன் வாபஸ் வாங்கவில்லை என்றால் இந்த பாஜகவும் வேண்டாம், அரசியலே வேண்டாம் என்று முடிவெடுத்து ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்துவிட்டு அண்ணாமலை வெளிநாடு கிளம்ப உள்ளதாக தற்போது அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களையே பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, வெளிநாடு திரும்பும் அண்ணாமலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.